சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூலி படத்துக்கும் அதன் பிறகு இப்போ நடிச்சிட்டு இருக்கும் ஜெயிலர் 2 படத்துக்கும் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு. தலைவர் தான் எப்போதுமே இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக இருக்கார். அதாவது எந்திரன் படத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே 2வது இடத்துல இருந்தார். இப்போ வந்து இந்த சோசியல் மீடியாக்களில் நாங்கள் இவ்வளோ வாங்குகிறோம், நாங்கள் அவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னு அவங்களே போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேவரான தயாரிப்பாளர்களை வச்சு நாங்கள் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், நாங்கள் தான் ஹையஸ்ட்டாக வாங்குகிறோம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிட்டு இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூலி படத்துக்கு 260லேருந்து 280 கோடி வரையும் சம்பளமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கும் தலைவர் வந்து 280 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஏஷியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு அந்த செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அன்றும் இன்றும் என்றும் ஒரே வசூல் மன்னன், ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான்.